தேனி மாவட்டம் பூமலைகுண்டு கிராம மக்களுக்கு சொந்தமான 89 ஏக்கர் நிலப்பரப்பை போலி நபர்கள் பெயரில் பட்டா பதிவு செய்து சோலார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் இரண்டாவது நாளாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்க கிராமத்து நிலத்தை அதே சோலார் போடுறவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. அந்த நிலத்தை நாங்க மீட்கதை இங்க போராடிட்டு உட்காந்துருக்கோம். நாங்க இந்த 3 மாசமும் கவர்மெண்ட் என்னென்ன கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணுமா, தாலுகா ஆபீஸ்க்கு போகணுமா, எங்கெங்க போகணுமா அந்த அலுவலகத்தெல்லாம் அணுகணும். எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கல, எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல. அதனாலதான் நாங்க இந்த அறவழி போராட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இந்த போராட்டம் குறித்த முழு விவரம். அகிலா, தேனி அருகே உள்ள பூமலைக்குண்டு கிராமத்துல பார்த்தோன்னா முன்னொரு காலத்துல நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் 89 ஏக்கர் அந்த கிராமத்தை சேர்ந்த பல்வேறு நபர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலை அந்த இடம் பார்த்தோன்னா ஒரு தரிசு நிலமாக தான் காட்சியளிக்கப்படுகிறது. இந்த இடத்துல எந்த விவசாயம் செய்ய முடியாத நிலையில கிராம மக்கள் இந்த இடத்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்த பூமலைக்குண்டு கிராமத்துல கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சோலார் எனர்ஜி நிறுவனம் இந்த பகுதியில சோலார் பேனல் அமைக்கும் பணியில ஈடுபட்டு வந்தாங்க. அதற்கு இந்த பகுதி மக்கள் இடத்தை கேட்ட நிலையில கிராம மக்கள் அதை தர மறுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில சில அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன், அதாவது பார்த்தோன்னா வருவாய்த்துறை அதிகாரியின் ஒத்துழைப்புடன் இந்த பகுதியில் உள்ள அந்த மக்களுடைய பெயரில் உள்ள நிலங்களை போலியான ஆவணங்களை தயாரித்து சோலார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இந்த கிராம மக்கள் இதனை அறிந்து சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டரிடமும் வருவாய்த்துறை, காவல்துறை அனைத்து அதிகாரிகளிடமும் கடந்த 1 மாதமாக இது குறித்து புகார் அளித்திருக்காங்க. ஆனா அந்த புகாரின் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதை கண்டித்து நேற்று மாலை இந்த கிராம மக்கள் சோலார் பேனல் அந்த நிறுவனத்தின் முன்பு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 2ஆம் நாளாக இன்று அவர்கள் தொடர்ந்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது தங்கள் பெயரில் உள்ள நிலங்களை போலியாக பதிவு செய்ததை ரத்து செய்யவும், சம்பந்தப்பட்ட இதுக்கு உடந்தையாக இருந்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 2ஆம் நாளாக இந்த பகுதி மக்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்டோர் அந்த பேனல் கம்பெனி முன்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வர்றாங்க. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.